ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அமேசான் பிரைம்ல இப்போ தமிழ் டப்பிங்கில் ரீசெண்டாக வெளியான இன் கிரே. இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ரேச்சல். இவங்க பேசிக்காக ஒரு லாயர். ஆனால் இந்த அம்மாவுடைய முழு நேர வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லை அசட் மேனேஜ்மெண்ட் ஃபிர்ம்ஸ்லாம் பெரிய அளவில் 50 கோடி 100 கோடி 200 கோடின்னு காசை வாங்கிட்டு கடைசியாக இந்த மிகப்பெரிய கோடான கோடீஸ்வரனுங்க கட்டாமல் நமக்கு என்னென்னு கடன் அப்படியே வச்சுருக்கானுங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது கார்னர் பண்ணி கடைசியாக அந்த காசை அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. அதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. இப்படி ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் ஃபிர்முக்கிட்ட ஒரு கோடானு கோடீஸ்வரன், அந்த ஆளுடைய பேர் மணி சலாசர். அந்த ஆள் $1 பில்லியன் கடனை வாங்கிட்டு, எவ்வளவு $1 பில்லியன் கடனை வாங்கிட்டு திருப்பி இப்போ வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. இப்போ நம்ம கதாநாயகியை அந்த அசட் மேனேஜ்மெண்ட் ஃபிர்முடைய எக்ஸிக்யூட்டிவ்டே போய் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, அந்த காசை எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இத்தனை % கமிஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீலை பேசி அவங்க ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதாநாயகி களத்தில் இறங்குறாங்க இந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்க. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் 2 ஹீரோஸு, இந்த 2 பேரும் தான் நம்ம கதாநாயகிக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி. இவங்க 2 பேர்த்தையும் அப்படி கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் அந்த அம்மா களத்தில் இறங்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கை ரிச்சியுடைய படம். அவர் தான் எழுதி இயக்குனது. பொதுவாகவே ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் இல்லை இந்த கேங்ஸ்டர் படங்கள் அப்படின்னாலே அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணுவாப்பில் அவருடைய படங்களை. இந்த படமும் எனக்கு பர்சனலாக அப்படி தான் பட்டுச்சு. உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன ஒன்று, இன்னும் 2 சீக்வன்ஸை சேர்த்து வச்சுருக்கலாங்க அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு தோணும். நீங்கள் படத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமே 1 மணி நேரம் 37 நிமிஷம் தான் இந்த படம் ஓடுது. இதில் முதல் ஒரு அரை மணி நேரம் இவங்க யார் செய்ய போகிறா, எவனை வச்சு செய்ய போகிறா, முதல்ல பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கிளியராக டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாங்க. இந்த அரை மணி நேரம் கழிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு ஒரே ஃபயர் தான். அந்த மாதிரி ஒரு படம் இது. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வரிசைக்கு இருக்குதோ இல்லையோ, அந்த பரபரப்பை ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஃபீலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸ் டெஃபினட்டாக படத்தில் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான சீக்வன்ஸு, ஒன்று அந்த பார் சீக்வன்ஸு, இன்னொன்று அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது 2மே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பார் சீக்வன்ஸ்லாம் பயங்கர சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இது 2யுமே இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் சொல்லலாம். ஒன்று எய்சா கொன்சாலஸ், அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், 1க்கு 2 ஹீரோ, ஒன்று ஹென்ரி கவல், இன்னொன்று ஜேக் ஜிலன்ஹால். இந்த 2 பேர். இது போக அந்த மேனி சலாசர் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போனேன் அந்த ஒரு கோடீஸ்வரன் இருக்கான் இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை கார்லோஸ் பார்டம் பண்ணியிருப்பாப்புல. அவருடைய லாயராக ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை ஃபிஷர் ஸ்டீவன்ஸ் பண்ணியிருப்பார். இதுதான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, ஏப்பா இப்படி ஒரு படத்தில் எதுக்காக நம்ம தலைவி ரோஸ்மந்த் பைக்கு போய் தேவையில்லாமல் அந்த பாபிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் சும்மா இழுத்து விட்டீங்க? இது 2 டைலாக் பேசுறதுக்கு ஒரு கேரக்டரையா, அதுக்கு அந்த அம்மாவா தேவை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்தது. ஏன்னா ரோஸ்மந்த் பைக்கெல்லாம் ஃபினாமினல் ஆக்ட்ரஸ், அவங்களுக்கு ஏன் எந்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்தது. சினிமோட்டோகிராஃபியில் எட்வைல்டு அட்டகாசமாக தட்டி தூக்கியிருந்தாப்புல செம்மையாக இருந்தது. காட்சி பரபரப்பை அவர் காட்சிகளாக கன்சீவ் பண்ண விதத்திலேயே. அதே மாதிரியே கிறிஸ்டோஃபர் பென்ஸ்டெட்டுடைய மியூசிக்கு செம்மையாக இருந்தது இந்த படத்துக்கு. ஒரு சில இடங்களில் தான் ஆமாம் மியூசிக் இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வரும். எங்கேயுமே சீன்ஸையோ அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸு டைலாக்ஸ்னு எதையுமே போட்டு அதை தாண்டி மேலே வந்து டாமினேட் பண்ணி நம்ம மியூசிக் இருக்கணுங்கிற மாதிரியே இருக்காது. பல இடங்களில் மியூசிக் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு சில இடங்களில் தான் அந்த மியூசிக் டக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது அந்த கரெக்டாக எந்த இடத்துல எந்த கான்வர்சேஷனுமே இல்லையோ, ஜஸ்ட் சீன்ஸாக மட்டும் ஓடுதோ அந்த இடத்துல தான் மியூசிக் வெளியே எட்டியே பார்க்கும். ஆனால் அந்த காட்சி அடுத்த கட்ட பரபரப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் செம்மையாக இருந்தது நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இது ஒரு OTT வாட்சை வந்ததுக்கப்புறம் தான் அந்த படம் நான் பார்த்தேன். இது தியேட்டருக்கலாகவே அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆனால் தியேட்டர்ஸில் பெருசாக அந்த படம் ஷோபிக்கலை, அங்கே பெருசாக யாரையும் கவர் பண்ணலை. OTTக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் OTTயில் பார்த்ததுனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. பொதுவாகவே நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் சப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் தெரியும், ஒரு படம் தியேட்டர்ஸில் வெளியாகுது அப்படின்னா அதுக்கு விமர்சனம் ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட. காரணம் என்னென்னா, 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னா வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் டிக்கெட்டு, பார்க்கிங், பாப்கார்ன் எல்லாம் சேர்த்து $2000 $2200 மொய் வச்சா தான் திருப்பி வீட்டுக்கு வர முடியும். அப்படி தான் நிலவரம் எல்லார் வீட்லையும் இருக்குது. வரும்போது சும்மா வேறு இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வரணும்பாங்க நம்ம வீட்டில். இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் இருக்குல்ல எல்லார் வீட்லேயும். இதனால் தியேட்டரில் ஒரு படம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு பல விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாகத்தான் பல விஷயங்களை தேடி பிடிச்சி சொல்லுவோம் நம்ம.
ஆனால் ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஸ்நாக்ஸ் கையில் இருந்தால் உட்காந்து ஒரு 55 இன்ச்சில் ஜம்முன்னு போட்டு விட்டோம்னா கும்முன்னு ஓடுதியா படம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்த படம் இது. டெஃபினட்டாக நிறைய பேர்த்த வந்து கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த படம் நல்லா எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், இன்னும் 2 ஆக்ஷன் பிளாக்கை உள்ளே வச்சிருக்கலாமியா, அந்த 2 அழகலம் பண்ணியிருக்கீங்க, மீதி கொஞ்சம் சூப்பராக வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த தியேட்டருக்கும் இந்த ஓடிடி வாட்சுக்கும் எப்பயுமே நம்ம விமர்சனத்தில் இந்த ஒரு லீவரேஜ் ஒன்று கொடுப்போம், சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த லாஜிக்ங்கிற மேட்ரு இந்த படத்தில் அறவே இருக்காது. இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்க டக்கு 30 செகண்டில் ஒரு விஷயம் என்னங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னா அது ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆகும். இது படம்ங்கிறனால அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கானனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக ஒரு காட்சி கிடையாது. ஆனால் தேவையே இல்லாமல் டைலாக்காக கான்வர்சேஷனாக ஒரு மிகப்பெரிய அடல்ட் ரிலேட்டட் மேட்ரு ஒன்று அவங்க பேசியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயும் அது அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதனால் அது ஃபேமிலியோட அந்த ஒரு வசனத்துக்காகவே இது ஏ சர்டிஃபைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆனால் செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சியும் கிடையாது. நான் ஃபேமிலியோட வலுக்கட்டாயமாக பார்ப்பேன், இல்லை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கால் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த 2 காலுமே உங்ககிட்ட தான் இருக்குது. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் டீமே தேவையான விஷயத்தை நறுக்குன்னு சூப்பராகத்தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜாலியாக போகும் அந்த மாதிரி ஒரு படம் இது. கண்டிப்பாக ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளை கவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.